காலையில 19க்கு ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் இறங்கினார். எதிர்பாராது அவர் திருப்பத்தூருடைய விருந்து மாலைக்கு போகிறார். எந்த ஏற்பாடும் இல்லை. போகிற வழியிலே பாச்சல் என்கிற ஊரில் ஒரு 500 பெண்களுடைய காரை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்ட பெண்களுக்காக இறங்குகிறார். இறங்க உடனே ஒரு பெண் சொல்லுகிறது, 5000 என்பது எங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரம், 5000 என்பது எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். அன்பு சகோதரர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். தாய்மார்களுக்கு எழுச்சியை பார்க்க ஜோலார்பேட்டையில அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு தாய் கையை பிடித்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் கூட பிறந்த அண்ணன் கூட என்னை மறந்து விட்டான், ஆனால் அண்ணனே என் வீடு தேடி 5000 வருகிறதே என்று பண்ற காட்சியை பார்த்தேன். அது பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு தாய் அவர் காலை பிடித்தார். கீழே பார்த்து, இது என்னம்மா, இது காலை பிடிக்கலாமா, இது என்னம்மா என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், 5000 பணம் என்பது எனக்கு சாதாரணம் இல்லை மகாராஜரே, நீ 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று அந்த தாய் சொன்னார்.